பைபிள் சொல்லுங்க, 2 பேர் ஜெபம் பண்ண வந்தானா. இன்னொரு ஸ்திரியை காட்டுறாங்க, 2 பேர் ஜெபம் பண்ண வந்தானா. ஒருத்தன் ஆண்டவர் பண்ணு, ஆண்டவரே நான் கரெக்டாக காணி கொடுக்குறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரேன், நல்ல பாட்டு பாடுறேன், ஜெபம் பண்றேன் அப்படின்றான் ஒருத்தன். இன்னொருத்தன் வந்து நின்று தன் தலையை தேவன் பக்கம் எடுக்க முடியாம தன் தலை குச்சிக்கிட்டே அழுதுனேங்கிறானா. இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? சும்மா இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? இவன் தான் கொடுத்ததை வெளிப்படுத்துறான், இவன் தான் கெட்ட வேண்டதை என்ன பண்றான், உணர்ந்து பார்க்கறான். 2 பேர்ல யார் கர்த்தர் அதிகமா நேசிப்பாரு, யார் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? தன் தலையை குனிந்து அழுதவனை கர்த்தர் நேசிப்பாரு. யார் தெரியுமா? அவனுடைய பிரயர் ஆண்டவருடைய இருதயத்துக்கிட்ட என்ன பண்ணி போய் நெருங்குது. இவனுடைய ஜெபம் கூரையை விட்டு என்ன பண்ணல, மேல தாண்டி போல. இப்போ ஜெபிக்கிற உள்ளத்தை தேவன் பார்க்கிறார். நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு நடக்கும்னு சொல்லி அப்படின்னு கண்ணீர் எனக்கு கண்ணில இருந்து வரும்போது, அந்த கண்ணீர் எப்பவுமே பொய்யா என்ன பண்ணாது, மாறாது. நல்ல கேளுங்க, உண்மையான தன் மனு கசக்கிறவன் தான் ஜபத்திலேயே அழுவான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என் சுச்சுவேஷன் என்னன்னு தெரியல, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஆனா எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு அவன் நல என்னன்னு அவனே மறந்து சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாலும் கர்த்தர் சமூகத்துல அழுது 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 ஜெபம் பண்றான். பத்தியா? அப்படி ஜெபிக்கிறவருடைய உள்ளத்தை தேவன் அசைப்பார். ஆமென். இங்க சொல்றாரு பாருங்க, ஆனா சொல்ல அள்ளித்துவ விதைய சுமந்து போறவன் அழுதுகினே போவானா, அவன் ரிட்டர்ன் எப்படி வருவான் வாசிக்கலாம். அப்ப ஆனாலும் தன் அறுத்த அரிக்கட்டை சுமந்து என்ன பண்ணுவானா, கம்பீரத்தோடு திரும்பி வருவான். அப்ப அவன் அழுவானா அழுவ மாட்டானா? அழுவான். போகும்போது அழுகுறான். என்ன அழுகுறான் சொல்லுங்க? போகும்போது அழுகுறான். ஆகுமா ஆவாதா, நடக்குமா நடக்காதா, பலன் வருமா வராதா, கோதுமை வருமா வராதா, இவன் எல்லாத்தையும் விதைச்சி அது ஒரு அரிக்கட்டா மாறி சாஞ்சு நிற்கும் போது அதை அறுத்துட்டு மறுபடியும் தலைமலை வச்சுடும் போது கம்பீரமா வருவான். ஆனா அவன் கண்ணில் என்ன வரும்? தண்ணி வரும். இது என்ன கண்ணீர்? இது ஆழ்ந்த கண்ணீர். பயங்கரமா. ஏன் தெரியுமா? ஆண்டவரை நம்பி கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த கண்ணீருக்கு பதில் தராம போறது கிடையவே கிடையாது. அதனால சொல்றவங்க இந்த சங்கீதம் ஒரு சந்தோஷத்தின் சங்கீதமா. ஏன் தெரியுமா? இந்த சங்கீதத்துல உயிர் இருக்குன்னா 3ஆவது வசனத்துல தான் வாசிக்கலாமா? இந்த சங்கீதத்தோட உயிர் பாருங்க, 3ஆவது வசனம் தான். கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஆமென்.